கண்டிப்பா பண்ணது ஒரு தவறான செயல். இதனால கண்டிப்பா படத்தோட ஹைப்பு கொஞ்சம் குறையும். படத்தோட ஹைப்பு குறையதோ இல்லையோ, படத்தோட கலெக்ஷன் வந்து பயங்கரமா குறையும். ஹைப்பு எங்கிருந்து குறையும்னா, இப்போ வந்து படம் ட்ரெய்லர் வந்து அவங்க வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே படம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நம்ம ஒரு பேஜ் கொண்டு வந்தோம்ல, அதோட அப்படியே சூடா படம் பாத்தீங்கன்னா அப்படி பக்காவா இருந்திருக்கும். பக்காவா ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க வந்து கொள்றீங்க. ஆக்சுவலா ஒரு பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி 500 கோடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு படம். இப்போ வந்து எல்லாருமே ஊருக்கு போயிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து வந்து பாக்குற இடத்துல அவங்க தாத்தா பாட்டி இழுத்துட்டு வருவாங்க. பக்கத்துல இருக்க மாமன் மச்சான் ஒரு 8 பேர் 10 பேர் கும்பலா வந்து படம் பார்ப்பாங்க. ஸோ நீங்க இந்த படத்தை வந்து இன்னொரு நாள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஃபேமிலியா பார்த்தா கூட அந்த 4 பேர் மாத்திரம் தான் பார்ப்பாங்க. இன்னொரு 5 டிக்கெட் 6 டிக்கெட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ ஒரு இதனால அந்த படத்துக்கான ரெவென்யூ குறையும். ஜனநாயகன் வந்து போஸ்ட்போன் ஆனது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. மெயினா என்னன்னா சென்சார் போர்டு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், டிசம்பர் 19 வந்து இவங்க படம் பார்த்துருக்காங்க. ஸோ மார்னிங் 10 o'clock பார்த்தா கூட ஒரு மத்தியானம் 1:30 வந்து படம் முடிஞ்சிடும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது அவங்களோட டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா கையில எல்லாருமே வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ ஏதாவது டைலாக்ஸ் டவுட் ஏதாவதுன்னா அந்த டைம்ல லைட்டா ரீவன் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்டரும் ப்ரொடியூசர் 2 பேர் போகலாம். ஸோ அந்த க்ரூ மெம்பர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சென்சார் போர்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வருவார். கூட ஒரு 4 மெம்பர்ஸ் வருவாங்க. வெவ்வேறு துறையில் இருக்கிறவங்க, ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வருவாங்க. ஸோ இவங்க வந்து எனக்கு இந்த டைலாக் எனக்கு வந்து இஷ்யூவா இருக்கு, இதை கட்டு கொடுங்க, இதை மியூட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இது கொடுக்கலாம் இது கொடுக்க தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ டைரக்டரை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், ஏ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட், யூஏ அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இத்தனை கட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கட்டுமே சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்ட்டாங்க. சப்ஜெக்ட் டு 24 கட்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கட்டுக்குமே வந்து அவங்க சொல்லும் போது டைரக்டரால வந்து ஆர்கியூ பண்ண முடியும். ஸோ அது கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கட்டு கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ டைரக்டர் வந்து ஓகே நான் கட்ஸ் அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா அடுத்த ஒரு நாள் 2 நாள்ல வந்து இவங்க அந்த கட்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வெப்சைட்ல ஏத்திடுவாங்க. ஏத்தியாச்சுன்னா கரெக்டா பண்ணியிருக்காங்களான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதான் ப்ரொசீஜர். இல்ல இதுதான் ப்ரொசீஜரு. சம்மந்தம் இல்லாம வந்து ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்த 4 பேர்ல வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து இந்த படம் சரியில்லை, ரிவைசிங் கமிட்டிக்கு கொண்டு போங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே வந்து அவங்க சொல்லிடலாம், எனக்கு இந்த படம் வந்து சரியில்லைன்னு தோணுது, ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கேன், என்னால சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, அன்னைக்கே சொல்லிடலாம். ஸோ அவங்களுக்கு அன்னைக்கு தான் அவங்களுக்கு சொல்றதுக்கான வாய்ஸ். சம்மந்தமே இல்லாம ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் வருதுங்கிறது ஒரு ரொம்ப ஒரு தவறான விஷயம். இப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிட்டு எப்படியும் 21st வரைக்கும் படம் வராதுங்கிற மாதிரி வந்துருச்சு. இதுல என்னன்னா எனக்கு வந்து இப்போ நீங்க வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டா பண்றீங்களாங்கிறது ஒரு கேள்வி. பட் விஜய்க்கு அகேன்ஸ்டா நீங்க பண்ணனாலும் அதை தாண்டி ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, ஒரு டோட்டல் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்குது, அவ்வளோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க, எம்ஜில வாங்கியிருக்காங்க, தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க, தியேட்டர் சார்ந்த அவ்வளோ பிஸ்னஸஸ் இருக்கு. ஒரு விஜய் மாதிரி ஒரு நடிகர் தான் வந்து அவ்வளோ ஒரு க்ரௌடு கூட்டு வருவார். இப்போ ரஜினி, அஜித், விஜய் இவங்க 3 பேர் தான் வந்து தியேட்டருக்கு க்ரௌடே வந்து இழுக்கிறாங்க. ஸோ இவங்க படம் வந்து ஒன்று தள்ளி போகுதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து அது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லாஸ். இல்ல எனக்கு வந்து சினிமா ரிவ்யூவரா நான் பேசுறதை தாண்டி ஒரு சினி இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க வந்து கொள்றீங்க. ஆக்சுவலா ஒரு பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி 500 கோடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு படம். இப்போ வந்து எல்லாருமே ஊருக்கு போயிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து வந்து பாக்குற இடத்துல அவங்க தாத்தா பாட்டி இழுத்துட்டு வருவாங்க. பக்கத்துல இருக்க மாமன் மச்சான் ஒரு 8 பேர் 10 பேர் கும்பலா வந்து படம் பார்ப்பாங்க. ஸோ நீங்க இந்த படத்தை வந்து இன்னொரு நாள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஃபேமிலியா பார்த்தா கூட அந்த 4 பேர் மாத்திரம் தான் பார்ப்பாங்க. இன்னொரு 5 டிக்கெட் 6 டிக்கெட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ ஒரு இதனால அந்த படத்துக்கான ரெவென்யூ குறையும். அதை தாண்டி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தியேட்டர்காரங்களுக்கான ரெவென்யூ, தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டோக்கன் இருக்கு, உங்களுக்கு உள்ள இருக்க ஸ்நாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெவென்யூ எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து குறையும்ல. ஸோ ஓவராலா வந்து டோட்டல் இண்டஸ்ட்ரியே அடி. இப்போ தியேட்டர்ஸே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கர லாஸ்ல ஓடிட்டு இருக்கு.
நிறைய தேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் வருது. இந்த மாதிரி படம் வரும்போது டக்குன்னு அந்த ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கலெக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இதை எடுத்து இல்ல இது வந்து கண்டிப்பா பண்ணது ஒரு தவறான செயல். இதனால கண்டிப்பா படத்தோட ஹைப்பு கொஞ்சம் குறையும். படத்தோட ஹைப்பு குறையதோ இல்லையோ படத்தோட கலெக்ஷன் வந்து பயங்கரமா குறையும். ஹைப்பு எங்கிருந்து குறையும்னா இப்போ வந்து படம் ட்ரெய்லர் வந்து அவங்க வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே படம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நம்ம ஒரு பேஜ் கொண்டு வந்தோம்ல, அதோட அப்படியே சூடா படம் பாத்தீங்கன்னா அப்படி பக்காவா இருந்திருக்கும். பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. திடீர்னு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்த சீன் எல்லாமே கொஞ்சம் ஒரு பழைய சீன் மாதிரி நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல வந்து அப்படி ஃபிக்ஸ் ஆகும். ஸோ விஜய் ஃபேன்ஸ் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் அன்னைக்கு தான் பொங்கல்னு கொண்டாடுவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ எங்களை மாதிரி சினிமா ஃபேன்ஸுமே வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆனீங்கனாலும் நாங்களும் வந்து படத்தை வந்து கொண்டாடுவோம். நாங்கள் வந்து படத்தை வந்து கண்டிப்பா பார்ப்போம். பட் என்னன்னா, ஒரு படமே பார்க்காத ஒருத்தன் வந்து கண்டிப்பா பொங்கல் டைம்ல வந்து எல்லாரும் பாக்குறாங்கன்னு கூட போய் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு கும்பல் கண்டிப்பா வந்து குறையும். அது வந்து கண்டிப்பா இந்த படத்துக்கு பண்ற ஒரு மிகப்பெரிய இந்த இண்டஸ்ட்ரிக்கே பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அது.